வாரம் ஜோடி ஆர் யூ ரெடியில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரவுண்ட், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை எப்படி ஒரு க்ரியேட்டிவாக ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரவுண்ட் தான். ஏற்கனவே 2 வாரங்கள் ரவீனா அண்ட் விக்னேஷ் வந்து ரொம்பவே டவுனில் இருந்தாங்க. அதுதான் இப்போ ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க ஸ்ரீதேவி. நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன், 2 வாரங்களாக இந்த ஜோடிக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பேக் டு ஃபார்ம் அப்படின்னு என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவன் படத்துலேருந்து வாராயோ வாராயோ அந்த இதுவும் பியானோ மாதிரி அவங்களுடைய ட்ரெஸ் டைப்பும் சரி, அந்த ப்ராப்பர்ட்டியுமே அந்த ஸ்டெப்ஸ்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி. இன்னொரு பயங்கரமான ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த கேர்ள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கூட முன்னாடி ஆடி இருந்தாங்கல்ல அழகான ரசஷிக்கே, அந்த மாதிரியான ஒரு டீம் தான் இவங்கெல்லாம். காலில் வந்து ஹார்ட்டின் மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து செப்பல் போட்டிருக்காங்க. சசி மாஸ்டர் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஹார்ட்டினில் வந்து ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. இப்போ இவங்க ஆடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டினை வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி அழகாக மூவ்மெண்ட் பண்ணுறாங்க. அது ஏதோ கீபோர்டில் நம்ம ப்ரெஸ் பண்ணால் எப்படி ஆகும் அந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக ஆகுதோ அப்படின்ற மாதிரி யோசித்த வகையில் அப்படி இல்லை. ஆக்சுவலாக அங்கே கீழே படுத்திருக்காங்க. அந்த படுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த லெஃப்ட் ரைட் அந்த காலை வந்து அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறாங்க. வேவ்ஸ் மாதிரி அழகாக அந்த ஹார்ட்டின் வந்து க்ளோ ஆச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த தடவை தான் மீனா ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் இது கொலை மாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைமண்ட் சுற்று நடந்துட்டுருக்கு. இனிமேல் எலிமினேட் ஆகி போகிறவங்க இனிமேல் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வர முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பாட்டம் 3 தானே எலிமினேஷனுக்கு வருவாங்க எப்போவுமே என்கவுண்டருக்கு. ஆனால் இந்த தடவை பாட்டம் 2 வந்து கண்டஸ்டன்ட் 2 பேர்ஸ் ஆஃப் கண்டஸ்டன்ட் வந்து எலிமினேஷனுக்கு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வாரம் யார் டாப் ஜோடி ஆகிறாங்களோ அடுத்த வாரமும் அதே ஜோடி வந்து டாப் ஜோடி ஆகியாச்சுன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனலுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்ற போது சொல்லும்போது செம்ம காம்படிஷன், ஹெவி காம்படிஷன். அண்ட் ரவீனா அண்ட் விக்னேஷ் இந்த தடவை க்ரீன் லைட் வாங்கியிருக்காங்க. பட் டாப் ஜோடி ஆகுறாங்களான்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இதை விட இன்னும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸில் நம்ம ரம்யா அண்ட் பிரஜ்வால், அதுக்கப்புறம் நம்மளுடைய தனுஷ் அண்ட் ஜஸ்டினா இவங்களாம் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரவீனா அண்ட் விக்னேஷ் வந்து 2 பாட்டுக்கு இது பண்ணியிருந்தாங்க, வாராயோ வாராயோ ஒன்று, இன்னொன்று வந்து புதுவெள்ளை மழை ரோஜா படத்துலேருந்து அந்த மியூசிக் அப்படியே மெலோடியாக வருது இல்லை. ஏற்கனவே வந்து ரவீனா ஆடும்போது இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க ரொம்ப இதுவாக ஆடுறாங்களோ, அதிகமாக ஆடுறாங்களோ, பாட்டுக்கு இல்லாத மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வாங்கியிருந்தாங்க. அதுதான் இப்போது சொல்ல வராரு நம்ம சாண்டி. உடனே ரவீனா சொல்கிறாங்க, சார் நீங்கள் என்னை கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரவீனா சொல்லும்போது, ஏமா அப்படின்னா, இல்லை நான் ஆடினப்போ இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ ஆடல, அதிகப்படியாக ஆடிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, அதுவே ஒரு பயமாக இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி ரவீனா சொல்கிறாங்க. அண்ட் ரவீனா வாய்ஸ்லேயே வந்து சாண்டி கிண்டல் பண்ணி இல்லை நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சசி மாஸ்டர் எப்போவுமே ப்ராப்பர்ட்டியில் வந்து ஏதாவது ஒரு புதுவிதம் பண்ணுவாராம். ப்ராப்பர்ட்டினா அவர் எதோ கொண்டு வந்து இறக்குவார். அதுவும் இது கிரியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரவுண்ட்னா வேறு லெவல் இல்லை, நீங்கள் சொல்ல வேணாம், செம்ம சூப்பர். அதுவும் அந்த செப்பலில் வந்து அந்த ஹார்ட்டின் மாதிரி வச்சு தைச்சதெல்லாம் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஒருத்தருந்து பார்க்கலாம் இந்த ஜோடி டாப் ஜோடி ஆகுதா அப்படின்னு. இப்படி ஆன ஜோடி அடுத்த வாரம் டாப் ஜோடி ஆயிடுச்சுன்னா இவங்க கண்டிப்பாக ஃபினாலேக்கு ஸ்ட்ரெயிட் என்ட்ரி தான். நீங்கள் யார் வரணும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிவிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.